உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். கண்ணதாசன் அந்த மனுஷன் அப்படி என்ன பண்ணிட்டார்? இன்றைக்கி கண்ணதாசன் குறித்து தான் நம்ம பேச போகிறோம். முதல்ல ஒரு கேள்வியிலிருந்தே தொடங்குவோமே. கண்ணதாசன் அப்படி என்னத்தை பண்ணிட்டார்? அந்த கேள்விக்கான விடையை நாம் உள்முகமாக நாமே தேடும்போது நமக்குள்ள ஒரு எமோஷ்னலான சில விஷயங்கள் கிடைக்கும். சார், அந்த மனுஷன் பாட்டு எழுதி 50-60 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் ஆயும் எத்தனையோ முறை, இங்கே நிறைய பெரியவங்க இருக்கீங்க, எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க கண்ணதாசனுடைய பாடல்களை, எத்தனை முறை கேட்டிருப்பீங்க. இங்கே நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற பாட்டையும் நீங்கள் பல முறை கேட்டிருப்பீங்க. கண்ணதாசனுடைய சிறப்பு எது தெரியுங்களா? எத்தனை முறை கேட்டிருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் கேட்கும் போதும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு புலகாங்கிதம் வரும் பாருங்களேன். ஏதோ ஒரு உணர்வு, சொல்லவே முடியாத, இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதல், ஒரு மன அமைதி. நம் உள் உணர்வுகளை அதுக்குள்ளே அப்படியே உள்ளே போய் பயணித்து அப்படியே மெல்ல மயிலிறகால வருடி கொடுக்குற மாதிரி அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கண்ணதாசனுடைய கவிதைகளுக்கு உண்டு. அதனால இன்னைக்கு கண்ணதாசனை பற்றி பேசுகிறோம். வெறும் எதுகை மோனைகளுக்காக பாடல் எழுதியவன் அல்ல கண்ணதாசன். வெறும் சந்தனயத்திற்காக பாடல் எழுதியவன் அல்ல கண்ணதாசன். வாழ்வியலிலிருந்து எழுதியவன், இயல்பிலிருந்து எழுதியவன், யதார்த்தத்தை எழுதியவன் கண்ணதாசன். கண்ணதாசனுடைய பாடல்கள் எத்தனையோ மனிதர்களுடைய கண்ணீரை துடைத்திருக்கிறது. எத்தனையோ மனிதர்களுடைய கவலைகளை நீக்கி இருக்கிறது. எத்தனையோ மனிதர்களுக்கு வாழ்வின் மீது ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. எத்தனையோ மனிதர்களுடைய தற்கொலைகளை தடுத்திருக்கிறது. அந்த பட்டியலில் பல பிரபலங்களும் அடங்குவர். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் அந்த மனுஷனோட பாட்டில் இன்னும் நான்லாம் இல்லைங்க அப்படின்னு பல பிரபலங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட வல்லமை மிக்க வார்த்தைகளுக்கு சொந்தக்காரன் கண்ணதாசனாக இருக்கிறனால இன்னைக்கு கண்ணதாசன் இந்த மேடையில் பேசு பொருளாக இருக்கிறான். முதல் பாட்டுக்கு போயிடலாங்களா? கவிஞருக்கும் நம்ம எம்எஸ்வி அவர்களுக்கும் ஒரு இருக்கக்கூடிய நெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு கணவன் மனைவி மாதிரியான ஒரு புனிதமான ஒரு உறவுன்னே சொல்லலாம். இந்த தருணத்தில் ஒரு விஷயத்தையும் நான் கூடுதலாக சொல்லிடுறேன். நானும் டாக்டர் சாரும் ரொம்ப குறைவான நேரங்கள் மட்டுமே நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம், அவ்வளோதான் இந்த நிகழ்ச்சி குறித்து. இது அப்படியே எல்லாமே லைவாக தான் எல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம். அதனால் இந்த நிகழ்ச்சி நீங்கள் முழுமையாக ரசிக்கணும் அப்படிங்கிறதும் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். சார் கூட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பண்ணுறது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. கண்ணதாசனும் எம்எஸ்வி அவர்களும் ஒரு நெருக்கமான உறவு. அது என்ன சொல்கிறது, கணவன் மனைவியை தாண்டியும் என்னமோ அவங்களுக்குள்ள அப்படி ஒரு உறவு. ஒரு முறை கவிஞர் கேட்குறார், டே விச்சு என்னண்ணே சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆசைடா, நான் எத்தனையோ பாட்டு எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு இந்த பாட்டுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் போனதுக்கு அப்புறமும் நீ கச்சேரி பண்ணும்போது இந்த பாட்டை மொதல் பாட்டாக நீ பாடுவியாடா அப்படின்னு கவிஞர் எம்எஸ்வி அவர்கிட்ட கேட்டார். அந்த பாட்டு புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தம புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தம புகழ் பாடுங்களேன். வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதன புகழ் பாடுங்களேன். வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதன புகழ் பாடுங்களேன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தம புகழ் பாடுங்களே.
பரந்தாமல் மெய்யழகை பாருங்களே, பள்ளீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமல் மெய்யழகை பாடுங்களே, தெல்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களேன், எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களேன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமல்